இப்ப குடியரசுத் தலைவர் தொடர்பான விதிகள் என்னென்ன இருக்கு, இம்பார்ட்டன்ட் என்னென்ன அப்படின்றது மார்க் பண்ணிடுறேன். அது கண்டிப்பா படிச்சுக்கோங்க, எக்ஸாம்ல கொஸ்டினா வரும். வந்து குடியரசுத் தலைவர் தொடர்பான இந்திய குடியரசுத் தலைவரை பத்தினது 52, ஒன்றியத்தின் நிர்வாக அதிகாரம் 53, குடியரசுத் தலைவர் தேர்தல் வந்து 54. வந்து அடுத்து குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை விருதாச்சார பிரதிநிதித்துவம் அது வந்து 55. குடியரசுத் தலைவர் பதவி காலம் எத்தனை ஆண்டுகள்? 5 ஆண்டுகள் கேட்பாங்க, விதி கேட்க மாட்டாங்க. வந்து அது மறுத்து அதுவும் கேட்க மாட்டாங்க. குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கான தகுதிகள் அப்படின்றது 58. வந்து அது கேட்பாங்க. வந்து அடுத்து குடியரசுத் தலைவர் அலுவலகத்தின் நிபந்தனைகள், குடியரசுத் தலைவரின் பதவி பிரமாணம் அப்படின்றது 60. 61 குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்வதற்கான 61 வந்து எப்படி பதவி நீக்கம் பண்ணுவாங்க அப்படின்னா பாராளுமன்றத்துல இம்பீச்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. வந்து பதவி நீக்கம் தீர்மானம் கொண்டு வருது அப்படிங்கிறோம். அடுத்து அவருடைய பதவி காலி ஆச்சுன்னா 6 மாசத்துல எலெக்ஷன் வச்சாகணும். துணை குடியரசுத் தலைவர் செயல்படுது அல்லது அவரது பணியில் நிறைவேற்றது தொடர்பான 65. குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பான விஷயங்கள் வந்து 71. மன்னிப்பு அதிகாரம் அப்படின்றது 72. வந்து மன்னிப்பு வந்து போன்றவற்றை வழங்குவதற்கான அதிகாரம் வந்து 74. குடியரசுத் தலைவருக்கு உதவும் ஆலோசனை வழங்கும் அமைச்சர் குழு வந்து இருக்காங்க. யாருன்னா பிரைம் மினிஸ்டர் தலைமையில அப்படி பாக்குறோம். அது வந்து 74. அமைச்சர்கள் நியமனம், பதவி காலம், சம்பளம் போன்ற விதிகள் 75. வந்து அதுக்கடுத்து இந்திய அரசு தலைமை தணிக்கையாளர் வந்து 76. இந்த யார் நியமனம் பண்ணுவார்னா குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுவார். இந்திய அரசின் வணிகம் 77. குடியரசுத் தலைவருக்கு தகவல் அளிப்பது தொடர்பான பிரதமரின் கடமைகள் 78. தகவல் அளிக்கிறது அப்படிங்கிறோம். அடுத்து 85 வந்து பாராளுமன்ற அமர்வுகள் ஒத்துழைப்பு கலைப்பு. 111 பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்குறது. 111 ஒப்புதல் குடியரசுத் தலைவர் கையெழுத்து போடுவார். இப்ப குடியரசுத் தலைவர் கையெழுத்து போறது பெரிய பிரச்சனை வந்து மாறி இருக்கு. அதனால 111 கேட்பாங்க. அப்புறம் ஒன்றிய பட்ஜெட் வந்து நடுவண் அரசு இருக்குல்ல, அதோட பட்ஜெட் வந்து நிதி 112 அப்படி வந்து அரசாணையில வெளியிட குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் வந்து 123 அப்படி ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் அப்படின்னு அவசர சட்டம் சொல்லல, அதான் 123. 143 உச்ச நீதிமன்றத்தை கலந்து ஆலோசிக்கும் குடியரசுத் தலைவர் அதிகாரம். இது எல்லாமே நமக்கு இம்பார்ட்டன். வந்து இப்ப நான் எதெல்லாம் வட்டமிட்டு சொல்லி வச்சிருக்கணும், அதாவது சட்டப்பிரிவு வந்து 52, 58, 61, 72, 74, 75, 76, 78, 111, 112, 123, 143 பார்க்கணும். இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா?